தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, தண்ணியில் விழுந்த மொபைல் ஃபோனை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து இப்போ தண்ணியில் விழுந்திருக்கு, அதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒன்றாகுது இல்லை. இப்போ இந்த ஃபோனை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தண்ணீரில் விழுந்த மொபைல் ஃபோனை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வாட்டர் டேமேஜ் ஆகின மொபைல் ஃபோனை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பேட்டரி வந்து மொபைல் ஃபோனில் போட்ட வாக்கிலே இருக்குது. இப்போ வந்து நாம் பேட்டரியை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பேட்டரியில் வந்து சரியான வோல்டேஜ் இருக்குதான்றதையும் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு DC 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து நான் 40 திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியில் மொபைல் ஃபோன் விழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகும். இந்த மாதிரி ஹீட் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இருக்கிற சார்ஜ் வந்து இறங்குறதுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸுக்கு ப்ளஸ், மைனஸ்க்கு மைனஸ் வைக்கிறோம். ஆனால் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பவர் இருக்குது. இப்போ வந்து நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் வந்து ஒன்றாவது இல்லையான்னு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் சில நேரம் நினைக்கலாம் இந்த சின்ன ஃபோனெல்லாம் இப்போ வந்து ஆறா ரிப்பேர் பண்ணுறது, ஆறா பாவிக்கிறதுன்னு நினைக்கலாம். பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரிப்பேர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்குண்டாலும் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற பழுது தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குட்டி மொபைல் ஃபோனில் இருந்தால் நாம் பழுதை கண்டுபிடிக்க முடியும். இதில் இருக்கிற பழுதை கண்டுபிடிச்சா பெரிய ஃபோனில் இருக்கிற பழுதையும் வந்து நாம் சரி பண்ண முடியும். ஒன்றாவதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டனை வந்து இறுக்கி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். பாருங்கள், பட்டனை இறுக்கி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். ஆனால் ஃபோன் வந்து ஒன்றாகிற மாதிரி இல்லை. இப்போ வந்து நாம் ஃபோனை ஃபுல்லாக பிரிச்சுட்டு கிளியர் பண்ணுவோம், அதாவது சேவ் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணுற நேரம் கவனமாக ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிஸ்பிளே கனெக்டரோட சேர்த்து இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும். பிறகு நாம் டிஸ்பிளேயும் சேர்த்து புதுசாக போட வேண்டி வரும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த டிஸ்பிளே கனெக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு ஒட்டியிருக்கிறாங்க. இதை வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இதை வந்து ரிமூவ் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இதை எடுத்து ரிமூவ் பண்ணி அங்கால் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். ஃபோன் வந்து எதனால் ஒன்றாகுதில்லை அப்படின்னா வாட்டர் போயிருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆகிருக்குது. உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ தெரியலை. பாருங்கள், பச்சை நிறத்தில் வந்து உப்பு பூத்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபங்கஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டிஸ்பிளே கனெக்டர்களெல்லாம் இங்கே வந்து ஃபங்கஸ் படிஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா நாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணிக்கொள்ளலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளோயர் ஏர் கன்னை வச்சு நான் ஓட்டை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே இதிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா டிஸ்பிளே இந்த கனெக்டர் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் படிச்சிருக்கு. அதனால் வந்து நம்ம டிஸ்பிளே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள், வெடிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிற நேரமே நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்து தண்ணி இருக்கிறதால இந்த மாதிரி வெடிக்குது.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபங்கஸ் எல்லாமே எடுபட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல கிளியராக நீட்டாக இருக்குது. பாருங்கள் நல்ல க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து நாம் டிஸ்பிளே வச்சு ஒட்டி கொள்ளலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நான் போட்டை வந்து ப்ளோயர் கோட் ஏர் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ வந்து நாம் போட்டை வந்து கீட் பண்ணிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா கீட் வந்து நாம் வந்து 150 வச்சுருக்குறோம். ஓவர் கீட் கொடுத்தீங்கன்னா போட் வந்து டேமேஜ் ஆகிரும். நார்மலான கீட்டில் வச்சு போட்டை கீட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்ட் வந்து கீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் டிஸ்பிளேயை வச்சு ஒட்டிக்கொள்ள போகிறோம். டிஸ்பிளே ஒட்டுறது முதல்ல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முதல்ல இந்த தொங்கல் பின்னையும் இந்த பின்னையும் ஒட்டி கொள்ளணும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நாம் ஒட்டிக்கொள்ளலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஷார்ட் ஆகாத மாதிரி ஒட்டிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக நீட்டாக ஒட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது கீபோர்ட் ஸ்டிக்கர் இந்த பட்டனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒட்டுறீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்து ஒரு டொட் புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியில் வந்து நீங்கள் சரியாக ஒட்டிக்கொள்ளணும். அப்படி ஒட்டலைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கண்ட பாட்டுக்கு எல்லா பட்டனும் நாம் ஓகே பண்ணாமலே நாம் ஒரு பட்டனை வந்து ஓகே கொடுக்குறோன்னா இன்னொரு பட்டன் வந்து அழுத்தப்படும். அதனால் வந்து இந்த டொட் புள்ளியை பார்த்து நீங்கள் இந்த கீபோர்ட் பட்டனை வச்சு ஒட்டிக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ வந்து நாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வச்சு பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாத்தையும் ஒட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவரில் வச்சு பூட்டியாச்சு. இப்போ வந்து நாம் பேட்டரியை வச்சு ஒன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்து ஒன்றாயிருச்சு. பாருங்கள் ஃபோன் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் கீபோர்ட் வந்து இந்த நம்பரெல்லாம் வேலை செய்யான்ற செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரூ ஆணியை பூட்டிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நண்பர்களே கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி இல்லைனா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் வாட்டர் அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நாம் இந்த மாதிரி தான் அதாவது போட்டை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீனர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீட் பண்ணிட்டோன்னா அதாவது ஐசிக்கில் வந்து
ஐசி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் உள்ளுக்கு வந்து தண்ணி போகாமலுக்கு மேலால் மட்டும் போயிருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் ஒன்றாகும். அப்படி இல்லை இந்த மாதிரி செஞ்சு நம்மளுக்கு ஒன்றாகலைன்னா நீங்கள் இந்த கவரை வந்து பிரிக்கணும், பொறுமையாக பிரிக்கணும். பிரிச்சுட்டு பார்த்தா நம்மளுக்கு இது உள்ளுக்கும் தண்ணி போயிருக்கும். அதையும் வந்து நாம் கிளியர் பண்ணிவிட்டு கீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து சரியாக வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கிறோம். ஃபோன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்து சட்டப்படி வேலை செய்யுது. நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஸ்மார்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபோன்களில் வர சின்ன சின்ன பழுதுகளை நாம் இந்த மாதிரி ஈஸியாக சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எலக்ட்ரானிக் ரிப்பேரிங், மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.